என்னை சேதப்படுத்தாமல், இக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாமல், அக்கோலம் கொண்டுனை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கியே, எல்லா தீமைகளுக்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த ஜெப தியான வேளையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு கடவுளுடைய கிருபையினால 2025 ஆண்டுல 10வது மாதத்துக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆனால் இந்த வருடத்துக்குள்ளாக நாம் வரும்போது நம்ம ஒரு யோசனையோடு, ஒரு ஆசையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு நாம கடந்து வந்திருப்போம். இந்த ஆண்டுல என் வாழ்க்கை மாறணும், இந்த ஆண்டுல தடைப்பட்ட எல்லாமே நடக்கணும், இந்த ஆண்டுல எனக்கு சந்தோஷம் சமாதானம் நிறைவாக இருக்கணும், இந்த ஆண்டுல என் வாழ்க்கை மாற வேண்டும் என்ற ஒரு சந்தோஷமான உயர்வான ஒரு சிந்தனையோடு கூட நாம வந்திருப்போம். அதையே நினைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனா இன்னும் முழுமையான எதிர்பார்த்த அளவுக்கு வாழ்க்கை இன்னும் மாறலையே என்று சொல்லி நாம கலங்கலாம், நம்ம சோர்ந்து போகலாம். ஆனா இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை நாம் மறந்து போகிறோம். இந்த வருஷத்துல 10 மாதம் கடந்து வந்துட்டோம், இன்னும் வாழ்க்கை மாறலையே என்று நம்ம சோர்ந்து போறோம். ஆனா இந்த மாதம் வரைக்கும், இந்த நாள், இந்த நேரம் வரைக்கும் கடவுள் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் அல்லவா? கடவுள் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் அல்லவா? கடவுள் நம்மை நடத்தி வருகிறார் அல்லவா? கடவுள் நம்மை போஷிக்கிறார் அல்லவா? அதை நாம மறந்து போகிறோம். எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் கூட கடவுள் நம்மை பலப்படுத்துகிறார் அல்லவா? இஸ்ரவேலர்கள் கூட எகிப்துல அடிமைத்தன வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா அவனுடைய எண்ணம் கடவுளைகளை கண்ணோக்கி பார்ப்பாரு, கடவுளைகளை விடுதலை செய்வாரு என்று சொல்லி எண்ணினார்கள், நினைத்தார்கள், விசுவாசம் வைத்தார்கள். கடவுள் கூட என்ன செய்தார்? மோசையை கொண்டு அந்த இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்து கானான் தேசம், பாலும் தேனும் வழிந்துள்ள தேசத்துல கடவுள் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுத்தார். அந்த ஒடுக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து கடவுள் விடுதலை கொடுத்தார். பாரம் சுமந்த வாழ்க்கையிலிருந்து கடவுள் விடுதலை கொடுத்தார். அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம் வீண் போகல. அவர்கள் கடவுளை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் கடவுளை நோக்கி ஜெபித்தார்கள், கடவுளுடைய சத்தத்தை கேட்டார். ஆமென். கர்த்தாவே, இந்த மாதத்தில் நாம கூட கடவுளை நோக்கி கூப்பிடுவோம், கடவுளை நோக்கி நாம ஜெபிப்போம். கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார். இந்த புதிய மாதத்துல 10வது மாசத்துக்குள்ள நம்ம வந்திருக்கும் பொழுது இந்த விசுவாசத்தோடு நம்ம பிரவேசிப்போம். இந்த நம்பிக்கையோடு கூட கடவுளுக்கு நாம நன்றி சொல்லுவோம். என் வாழ்க்கை முழுசா மாறல, ஆனாலும் ஏசாண்டவர் என் வாழ்க்கையில் என்னோடு இருக்கிறார், அந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட நாம வாழ வேண்டும். ஆமென். அன்பானவர்களே, இந்த மாதத்துல கடவுளுடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அப்பொழுது உனக்கு பிரதிபலன் கிடைப்பது நிச்சயம், உன் நம்பிக்கை அற்று போகாது. ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த மாசத்துல உனக்கு பிரதிபலன், நீ எதிர்பார்க்கிற, நீங்க ஆசைப்பட்ட, நீங்க தேடுகிற உங்க வாழ்க்கை, உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். உங்க நம்பிக்கை அற்று போகாது, உங்க நம்பிக்கை வீண் போகாது. கடவுளத்துல பற்றுதலாய் இருப்போம், கடவுளத்துல விசுவாசமாய் இருப்போம். இயேசுத்துல நம்ம ஜெபத்தின் வழியாக நம்முடைய தேவைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நம்ம தெரியப்படுத்துவோம். இயேசு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு மறு உத்தரவு கொடுப்பார். இயேசு ஆண்டவர் ஒருவர் மட்டுமே நம்முடைய ஜெபத்திற்கு மறுமொழி அருளுவார். அந்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்துல கூட நம்மை ஆசீர்வாதமாக நடத்துவார். இந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் நம்பிக்கையின் வாழ்வை வாழ
தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவர் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ளம் கொண்ட கடவுளே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல கடவுளே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்முடைய கிருபையினால ஒரு புதிய மாதங்களாக நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். கடந்த மாதங்கள் முழுவதுமாக எங்களை பாதுகாத்த, எங்களை வழிநடத்தின இறைவன் தாமே இந்த மாதத்தில் கூட நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக எங்களை ஆசிரிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஜீவனோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு எங்களை வாழ வைக்கிறோம். அதுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஆனாலும் கூட எங்களுக்கு இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பு, என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து நாங்கள் வைக்கிறோம். நீர் தாம் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாக, என்னுடைய வாழ்வை நிறைவாக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக அமைய இறைவன் எங்களுக்கு அனுபவிக்க வேண்டுமாய் இறைவன் இயேசுவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோசலன் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.